ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமன்னு மணமாக பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ரைஸை தனியாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேவியை தனியாக ரெடி பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டு பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போது ஒரு 200 கிராம் பன்னீர் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைப்பட்ட பெரிய பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு இரும்பு கடாயில் ஆயில் சூடு பண்ணி அந்த பன்னீரை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது பொரிக்கும்போது அந்த கடை ஸ்ட்ராங் ஆகாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனாக நம்ம பன்னீரை பொரித்து வச்சுட்டு இப்போ நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற விடுங்க. இப்போ ரைஸை நம்ம வடித்து எடுக்கிறதுக்காக அது குறிப்பிட்ட அளவு, இப்போ நம்ம 2 அரிசி வச்சுருக்குறோன்னா அதுக்கு ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சம் வடித்து தான் எடுக்க போகிறோம். ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் பட்டை இலை, கிராம்பு, அன்னாச்சி எல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் லைட்டாக சூடாகுனதும் 1 ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொதிக்கும்போது சிம்மில் வச்சுட்டு இந்த ரைஸை எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு ரைஸை ஒரு 60% மட்டும் வேக விடுங்க. மொத்தமே நம்மளுக்கு பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு 75% தான் வெந்து இருக்கும். அப்புறம் நல்லா அள்ளி சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸை வடித்து எடுக்கும்போது ஒரு 60% இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய் எதுக்கு விட்டோம்னா அந்த தனித்தனியாக அது உதிரியாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். நம்ம ஆயில் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் அப்படியே தண்ணி கரெக்டாக ஆகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டோம்னா தம் போடும்போது நல்லா ரொம்பவும் உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக பட்டை இலை, இந்த பட்டை, கிராம்பு, 2 தக்காளி, 3 வெங்காயம் எல்லாம், புதினா, கொத்தமல்லி இலை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கடாய் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளவாக்கில், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அழகாக நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி அடுப்பை நல்லா கூட்டி வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு எப்போவுமே 5 மினிட்ஸ் அது நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா வதங்கணும். ரொம்பவும் ப்ரௌன் ஆகி அது ஒரு கசப்புத்தன்மை வராத அளவுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஒரு 2 பச்சை மிளகாவும் 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு போதும். சம அளவு எடுத்திருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பூடு. இப்போ ஒரு 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளவாக்கில், அதையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வரும்போது இப்போது லைட்டாக நம்ம கல் உப்பு போட்டு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டரை வசங்குற அளவுக்கு வர்றதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் வேகும்போதும் நம்ம அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அது நம்ம வீடியோவில் வரலை. இப்போ இதில் மஞ்சத்தூள், அப்புறம் டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சில்லி பவுடரு, அப்புறம் இது கரம் மசாலா ஒரு டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா இப்போ எல்லாம் சேரும்படி பொடி, உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் எப்பவும் பிரியாணிக்கு நம்ம வதங்குற மாதிரி மசாலா நல்லா வெந்து வரும்போது இப்போ இதில் கொத்தமல்லியும் புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இப்போ ஆயில் இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ரைஸில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறோம். இப்போது அது வதங்கி வரும்போது ஒரு 1/2 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் அந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிராக இருந்தால் நம்ம இப்போ ஊற்ற வேண்டாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து அந்த தயிர் வதங்கினதும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போவும் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா
இந்த கிரேவி வந்துட்டு நம்ம கொஞ்சம் பாதி அளவு வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறோம். மாற்றிட்டு பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வடித்து வச்சுருக்க அந்த பிரியாணி ரைஸை வந்துட்டு அந்த பாதி கிரேவி மேலே போட்டு தம் வைக்கிறதுக்காக வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவியை போட்டு அதையும் நல்லா ரைஸில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிரேவி எல்லாம் அப்படியே ரைஸும் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் விடணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது கேஷ்யூ நட்டு கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பிரியாணிக்காக ஃபுட் கலரு, அது ரெட் கலர் போட்டிருக்கோம் பிரியாணிக்கு. லைட்டாக அதில் கொண்டோம் மேல்டால் ஊற்றி விடுங்க. இப்போ தம் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்புத்தன்மை தேவை அப்படின்னா ஒரு ஆஃப் லிம்பு எடுத்து அது மேல்டால் புளிஞ்சு விட்டுட்டு இப்போ புதினாவும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம அதை ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க தம் போடுறதுக்கு. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி அவ்வளோ உதிரியாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் கேஷ்யூ நட் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் விஜயா கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் பார்க்குறவங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விஜயா கிரியேஷனுக்கு பார்க்காதவங்க ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.